ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜங் வந்துட்டு நான் போய் சொல்லி தான் நம்மளை வர வச்சிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவளை பயங்கரமாக அங்கே திட்டிட்டு கிளம்பி போயிருந்துருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரிவெஞ்செலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா சொத்தெல்லாம் இவளுடைய பேர்லேயே எழுதி வாங்கிட்டு அப்ராட்லேயே போய் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா போல். அதனால அங்கே எனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஆனால் இந்த விஷயம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய லாயர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவரும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. பக்கத்துலேயே தான் பார்த்தா லூஷியுமே இருக்கா. அவள் ஏதோ ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கா. ஹீரோயினும் என்னாச்சு லூஷின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் எல்லாம் அந்த ஊவை பற்றின கவலை தான், நீங்கள் தான் வர அவருக்கு பெருசாக ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி அங்கே போக சொல்லிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு வேற எனக்கு தெரியல. இப்போ நான் போயிட்டு மறுபடியும் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுக்க சொன்னால் அவர் அதுக்கெலாம் ஒத்துப்பாரான்ற மாதிரி கேட்கும்போது, அவ்வளோதானே, அதை நினச்சா நீ இவ்வளோ பெருசாக யோசிக்கிற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு காதில் எதையோ சொல்கிறா. அடுத்ததே பார்த்தா லூஷி இதுக்கு எதிர்த்து அவளை வந்துட்டு இந்த சித்த மருத்துவ இடம்லாம் இருக்கும் இல்லையா, நாட்டு வைத்தியம்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. ஏன்னா நைட் ஆனாலே இப்போல்லாம் ஜங்கோட தொலை தான் தாங்க முடியல, எப்போ பாரு இவகிட்ட க்ளோஸாக இருக்க தானே ட்ரை பண்ணுறான். அதை தான் ஹீரோயின் இவகிட்ட சொல்லியிருப்பா போல. ஸோ அதுக்காக தான் அவளுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ இவங்கள பார்த்தா அங்கே இருக்க மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்லி அதுக்காக மருந்து கேட்க, அப்புறம் அதுக்கெல்லாம் மருந்து என்கிட்ட இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து கொடுத்தவர். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்துட்டு அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட இந்த மாத்திரை எடுக்கும் போது அவங்க அடிக்கடி வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் தூக்கமும் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்து அனுப்புறாரு. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி தான் கேட்டு வாங்கியிருக்க மாட்டா. ஏதோ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சு தான் அங்கே வாங்கியிருப்பா. இப்போ ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜங் மறுபடியும் வந்ததுமே இவளை ஹக் பண்ண வர இவளுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே இருங்க உங்களுக்கு இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்கா, எதுவும் அடிக்கடி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஜங்க உடனே ஆமாம் நீ அப்பப்போ அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியுங்க நீங்கள் இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெடிசன் வாங்கி வச்சுருக்கேன், இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இவனும் சரி இவன் நம்ம மேலே இருக்க பாசத்தில் தான் உண்மையாலே கொடுக்குறா போலன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையும் பார்த்தா சாப்பிட்டுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறா, உஷாராக ஓடி வந்துட்டு பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிறான். அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் போனோன்னு சொல்லிட்டு அவன் தூங்குற வரைக்கும் இவன் பாத்ரூம்லேயே வெயிட் பண்ணி நின்றுட்டு, அவன் தூங்கிட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாகவே போய் தூங்குறா. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா ரெண்டு பேருமே ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணணும் போல. ஸோ அதனால வந்துட்டு இவன் தான் அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இப்போலாம் ஜங்குக்கு என்னன்னே தெரில, அப்படியே ஹீரோயின் மேலே பாசமாக பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. அனி உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நீ இதையே போட்டுக்கோன்ற மாதிரி கொடுக்க, இவளால் எப்படி வேணா நாங்கள் பட்டுன்னு சொல்லிட முடியாதுல்ல, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு மேக்கப் போடுற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்துட்டு, மேடம் இந்த ஸ்கேண்டல்லாம் உங்களை பற்றி வந்ததுக்கப்புறமா நான் கூட என்னென்னமோ நினச்சேன், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு புரியுது அதெல்லாம் உண்மையாகவே போய் தான் சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட் கப்பல் தான்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ தான் வந்து பார்த்த போலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அப்படியே சலிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவன் செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வரேன், இவன் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் இங்கே பாரு ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கூட அழகாக சரி பண்ணிவிட, இதெல்லாம் பார்க்கும்போதே இவளுக்கு பார்த்தா இவங்க மேரேஜ் அப்போ நடந்ததுலாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவன் மேரேஜில் கூட இதே மாதிரி அவகிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்கேன்ற மாதிரிலாம் பேசியிருப்பான் போல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம இப்போ ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவன் ஒருத்தான ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கே மண்டைக்குள்ள ஸ்ட்ரைக் ஆக, சரிங்க போலாமான்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக இவங்க இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு போல. ஸோ அந்த மூவிக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க, அதில் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதனால தான் பார்த்தா இவங்களுமே அங்கே போகிறாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நானுமே வந்திருக்கா. அங்கே வந்துட்டு அந்த மூவியோட டேரக்டர் கிட்ட எல்லாரும் குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு நம்மளும் போய் அவர்கிட்ட பேசுவோம், அப்போ தான் அடுத்த படத்தில் நமக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு, டேரக்டர் உங்களுடைய மூவி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தா இவளை அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவளை பற்றின ரூமர்லாம் வர வந்திருக்குல்ல. ஸோ அது தெரிஞ்சதுலேருந்து இவகிட்ட பெருசாக யாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேச்சு வச்சுக்கிறது இல்லை போல். அதனால் அங்கே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் அங்கே யாருமே கண்டுக்கல. அந்த நேரம்னு பார்த்து அங்கே ஹீரோயினும் கூட ஜங்கும் வர, இந்த டேரக்டருக்கு ஹீரோயினை ஏற்கனவே தெரியும் போல். ஸோ அவகிட்ட பார்த்தா இவ்வளோ ரொம்ப நல்லா பேசுகிறாரு. இதை பார்த்ததுமே நானுக்கு வந்துட்டு இன்னும் கடுப்பாகுது, ஏன்டா இவ்வளோ நேரம் நான் பேச ட்ரை பண்ணால் என்கிட்ட திரும்பி கூட ஒரு வார்த்தை பேசல, ஆனால் அவகிட்ட மட்டும் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்களேன்ற மாதிரி இவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ அடுத்து வந்துட்டு அந்த படம் பார்க்குறதுக்காக எல்லாருமே இருக்காங்க. அதில் பார்த்தா
ஹீரோயினுக்கும் ஷங்குக்கும் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு பக்கத்தில் சீட் இருக்குது. ஆனால் நானுக்கு வந்துட்டு எங்கேயோ இருக்குது, அதுவும் அவளுக்கு இன்னொரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே அங்கே உட்காந்துட்டு படத்தை பார்க்காம இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்றதை தான் பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஷங்குக்கு வந்து அவன் தான் இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான்ல, ஸோ அதோட சைடு எஃபெக்ட் வேறு இவனுக்கு கொஞ்சம் பலமாக ஆரம்பிச்சிருச்சு போல். ஒரு சின்ன சீனுக்கு கூட ரொம்ப எமோஷனலாகி அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கான். எல்லாருமே அதை நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் இவன் மட்டும் ஓவராக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு சிரிப்பாக வருது. ஏன்னா அந்த மெடிசனை கொடுக்கும் போதே அவர் சொல்லி தானே அனுப்பியிருப்பாரு, கொஞ்சம் ரொம்பவே சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவன் இப்படி ஆகிறான்றது இவளுக்கு இப்போ தான் புரியுது. அதனால டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அவன் பார்த்தா தேம்பி அழுதுட்டு அவன் மேலேயே சாஞ்சிக்கிறான். இது எல்லாத்தையுமே கூட நான் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அவளால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல, வயிற்றுச்சலோட தான் உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயினும் லூசியும் வந்துட்டு ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க. ஏன்னா லூசி வந்து சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி மிஸ்டர் வு வந்து இதுக்கப்புறம் பார்த்து பேசுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் வந்து நீ முதல்ல உன்னுடைய பிஹேவியரையும் ஆட்டிடியூடையும் மாற்றினாதான் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சமாச்சும் பயப்படுவாங்க. நம்ம பார்க்க பாவமாக இருக்க வரைக்கும் தான் அவனுங்களாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுவானுங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அதே ஆட்டிடியூடை நம்ம அவங்க கிட்ட காட்டிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவனுங்க நம்மளை பார்த்து பம்மா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீ கொஞ்சம் மாறணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் வந்திருக்காங்க போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி மாசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாமும் பண்ணி நீ போ என்னெல்லாம் பேசணுன்றத நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி தைரியமாக பேசுவான்ற மாதிரி ஹீரோயின் தைரியம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி இவளும் பார்த்தா பக்காவாக முன்னாடி வந்து உட்கார்றா. அவனையும் பார்த்துட்டு இவன் என்ன நடை உடை பாவனை எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஆனால் இங்கே லூசிக்கு வந்துட்டு என்னதான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. அப்போதான் இவளுக்கு ஹீரோயின் சொன்ன விஷயமும் ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்லியிருப்பானா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்குள்ள இருக்க பயத்தை மட்டும் அவன் முன்னாடி காட்டிக்கவே கூடாது. ஏன்னா நீ எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறதா காட்டிக்கிறியோ அதை பார்த்து தான் அவன் பயப்பட ஆரம்பிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய லீகல் பாயிண்ட்ஸ்லாம் கூட அவளுக்கு சொல்லி கொடுத்ததை அனுப்பியிருப்பா. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே லூசி பார்த்தா அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பா போல. ஸோ பட்டுன்னு ஒப்பிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனே கொஞ்சம் மிரண்டு போகிறான். அதுலேயும் இப்போ அடுத்து லூசி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்கிட்ட இருந்து காசு வேணும்னு சொல்லி தானே கேட்டீங்க, அந்த காசை நான் கொடுக்கலன்னா நீங்கள் அப்படி பெருசாக என்ன பண்ணிடுவீங்க, மிஞ்சி போனால் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க, அவ்வளோதானே, போய் போட்டுக்கோங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கோர்ட்டு கேஸினை இழுத்து அடிக்க எப்படியும் ரொம்ப வருஷம் ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு இருக்கும். ஸோ நான் அதை கோர்ட்லேயே போய் டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ரொம்ப கெத்தா பேச இவனும் பார்க்குறான். இது சரியில்லையேன்ற மாதிரி பார்த்தவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓ அவ்வளோ திமிரா, சரி ஓகே, எனக்கும் அதுக்கான நேரம்லாம் இருக்குது, நானும் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன், என்ன முடிவு வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்லிடுற. ஐயோ என்னடா இவன் எப்படி சொல்லிட்டானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பா. அவன் இப்படியும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் அப்படி சொன்னான்னா அதுக்கு நீ என்ன பேசணுன்றதையும் சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருப்பா. அதை தான் வந்துட்டு இப்போ லூசி பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லும்போது நான் உடனே வந்துட்டு நீங்கள் என்ன ஹராஸ் பண்ணீங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கு ஆதாரமாக நீங்கள் எனக்கு அனுப்பின மெசேஜெல்லாம் நான் இன்னும் சேவ் பண்ணி பத்திரமா தான் வச்சுருக்கேன். ஸோ அதையெல்லாம் அங்கே காட்டிடுவேன். அதுக்கப்புறம் யார் பக்கம் தீர்ப்பு கரெக்டாக வருதுன்றதை நம்ம கோர்ட்லேயே பார்த்துப்போம். ஸோ இப்போ நீங்கள் தான் யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்து சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மாசா கெத்த பேஸ்ட் அங்கேருந்து வெளியே வந்துடுற. லிஃப்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. ஸோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் பேசிட்டேன் மேடம், நான் பேசிட்டேன், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் தைரியமாக பேசிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் வெரி குட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தா 2 பேருமே லூசியோட வீட்டில் தான் வந்துட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் லூசி வேண்டாம் மேடம், பரவாயில்ல நீங்கள் போய் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நான் நிறையா வாட்டி ஜங்குக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கும் கொஞ்சம் சமையல்லாம் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா தான் சமைக்கிறாங்க. இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லூசி பார்த்தா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சரியாக அவகிட்ட பேசக்கூட மாட்றான்ல. அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவ கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணி ஃபீல் பண்ண. இந்த பசங்களே இப்படி தான் போல, பரவாயில்ல, ஆனால் நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லும்போது அப்படி கிடையாது மேடம், அவருக்கு இப்போல்லாம் சுத்தமாக என்னை பிடிக்கவே இல்லை. அவர் இப்போல்லாம் வந்துட்டு பெரிய போஸ்டிங்க்கெலாம் போகிறாரு, நிறைய பார்ட்டிஸ்க்கெலாம் கூட போகிறாரு. ஆனால் அது எதுக்குமே என்னையை கூட்டிகிட்டு போனதே கிடையாது இது வரைக்கும். நானும் வந்துட்டு அவர்கிட்ட பெருசாக எதுவுமே கேட்டது கிடையாது. எவ்வளோதான் நான் வந்துட்டு அவர்கிட்ட போக நினச்சாலும் அவர் என்னை விட்டு விலகி தான் போகிறாரு. ஸோ அவருக்கு சுத்தமாகவே நான் செட்டும் ஆகலை, அவருக்கும் என்னை பிடிக்கவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் ஹீரோயின் தான் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீயா எதையாச்சும் நினச்சிக்காத, ஒருவேளை உண்மையாகவே உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காரோ அவரோட வேலையில், அப்படி கூட இருக்கலாம்ல, அந்த ப்ரெஷரில் ஏதாச்சும் உன்கிட்ட கோவமாக பேசியிருக்கலாம், அதனால நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. அப்படி கட் பண்ணால் இப்போ இந்த பக்கம் நானே தான் காமிக்கிறாங்க. அவளுடைய வீட்டு சாவியை வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டா போல. ஸோ அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் இவ கதவாண்ட நின்று தேடிட்டு இருக்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு, அக்கா நீங்கள் சாவியை வர வழியில் கீழேயே விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறா. இவளும் அதை வாங்கிட்டு நீ என்னம்மா இங்கே தனியாக பண்ணிகிட்டு இருக்க, உன் அம்மா அப்பாலாம் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது என் அம்மா அப்பாலாம் என் தம்பியை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஏன் அப்போ நீ போலையான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைக்கா
என் அம்மா அப்பாவுக்கு என்ன விட என் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை கொஞ்சம் ஃபீல் பண்ண. இவளுக்கு அதை கேட்கும்போது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா அப்பா வேறு சவுண்டு கேட்குவோம். சரிக்கா நான் போகிறேன், அப்புறம் அம்மா இங்கே பார்த்தா என்னை திட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து போயிடுறா. இவளும் அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வரா. சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷங்குக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்றது இவளுக்கு கடுப்பாக இருக்குது. அந்த டைம்னு பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்க வாமிட் எடுக்கிறா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு தெரியுது போல இவ ப்ரெக்னென்ட் ஆயிட்டா போல. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அடுத்த நாள் காலையிலே பார்த்தா நேராக ஜங்கோட வீட்டுக்கே வந்துட்டா. அவன் அந்த பக்கமாக தான் அங்கே ஜாகிங் போயிட்டு இருப்பான். இவன் வழியிலே பார்த்துட்டு ஜங்குன்னு சொல்லி கூப்பிடுறா. பட் அவன் காதில் ஹெட்செட் போட்டுட்டு இருக்கிறதுனால இவ தூரத்துல இருந்து கூப்பிடுறது அவனுக்கு கேட்கல. சரி கால் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவனை பார்த்துக்கிட்டே கால் பண்ணுறா. ஆனால் அவன் என்னடானா ஃபோனை எடுத்து பார்த்ததுமே பிடிக்காம அதை கட் பண்ணி விட்டுட்டான். அது பார்க்கும்போது இவளுக்கு இன்னும் கடுப்பாயிருது. அடுத்து பார்த்தா இப்போ ஜங் வந்துட்டு ஒரு வழியாக ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தது ஒரு நிமிஷம் மிரண்டுட்டான். ஏன் நீ எப்படி உள்ள வந்த, ஏன் வந்தன்ற மாதிரி கேட்கும்போது உள்ள பார்க்கதா வேற எதுக்கு வருவேன்ற மாதிரி சொல்றா. ஐயோ தயவு செஞ்சு இங்க இருந்து போ, என் பொண்டாடி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லும்போது அவ தான் ஷாப்பிங் போயிருக்காளே, அவளுக்கு நான் வந்ததே தெரியாது, அவன் என்ன பார்க்கவும் இல்லை, ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே கிட்ட வர அவன் விலகி விலகி போறான். ஓ இப்பெல்லாம் நான் தொடுறது கூட உங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பேசுற டைம் இது கிடையாது, என் ஒய்ஃப் வந்துட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி அவளை விரட்டிட்டே இருக்கான். ஆனா இவ பார்த்தா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நேராக ஹீரோயினோட ரூம்குள்ளே வந்துட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்கும், எனக்கு நல்லா இருக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ இதெல்லாம் இப்போ ரொம்ப தேவையா, ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்க பார்த்தா பயங்கரமாக கெஞ்ச விட்டுட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, ஏன்னா இப்போல்லாம் பார்க்கவும் வர மாட்டீங்க, அதான் எனக்கு அதுன்னு நேரடியாகவே பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், அதில் என்ன இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட பெட்ரூம்குள்ளே வந்துட்டு பெட்லேயே படுத்துக்கிட்டு அவளோட ஜாக்கெட்லாம் வர கழட்ட ஆரம்பிச்சிடுறா. இவெல்லாம் அவ்வளோதான், ஐயோயோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக என்னை மாட்டி விட்டு தான் போக போல, இந்தம்மா ப்ளீஸ் ஒன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் கெஞ்சுறதுனால நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்போ தான் போவேன்ற மாதிரி சொல்ல வேறு வழியே இல்லை சரின்னு சொல்லிட்டு இவனும் பேச்சுக்கு ஒரு கிஸ் கொடுக்க. அந்த டைமில் பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிருந்தால கதவு திறந்துட்டு உள்ளே வந்துடுறா. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தா ஜங் மட்டும் உட்காந்துட்டு ஏதோ புக் படிச்சுட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இவளும் பார்த்துட்டு என்னங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹாய் வண்டியாடின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அப்படியே கேஷுவலாக மேலே இருந்து வர மாதிரி இறங்கி வரா. ஹீரோயினுக்கு பார்க்கும் போதே புரியுது இங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு. என்ன நீ இங்கே பண்ணுறேன்ற மாதிரி தெரியாத மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லை நான் இப்போ தான் வந்தேன், உங்களுடைய வீடெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லி உன் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அதனால தான் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஓகே ஓகே நீ சுற்றி பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் குக் பண்ணி முடிச்சிருவேன், நீ சாப்பிட்டுட்டே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இது வரைக்கும் நமக்கு பின்னாடி இருந்தவங்க இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடியே இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பெருசாக அதை வெளியே காட்டிக்கல. அடுத்து வந்துட்டு இப்போ 3 பேரும் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நானுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வர மாதிரி இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க ஒரே நிமிஷம் இருங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரா. போயிட்டு வந்தவ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்க அது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன்ற மாதிரி சொன்னவ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, ஜங்குக்கு இன்னொரு பக்கம் பொறைய ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இவன் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இந்த நிலமையில எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதை வெளியே கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாமல் அப்படியே சந்தோஷப்படுற மாதிரியே சிரிச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இந்த விஷயம் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது தெரியுமே, இதோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. இது கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே முகமே மாறுது. ஓ உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவனாலே அங்கே வேறு எதுவும் சொல்ல முடியல. அவனும் அப்படியே கொஞ்சம் பேசி சமாளிக்க சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என் பாய் ஃப்ரெண்ட் வேறு எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஆனால் ஹீரோயினால் இதெல்லாம் வந்துட்டு தாங்கிக்கவே முடியல, அவளால் சாப்பிடவும் முடியல, ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஜங் வேற ஹனி அவங்க பாவம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரி வேறு இருக்குது, தனியாக போகிறாங்கல்ல, ஸோ நான் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கடுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தா காரில் போகும்போது தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங் வந்ததுமே எப்படி இதெல்லாம் நடக்கும், வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இது நம்மளுடைய குழந்தை, இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே வரலையான்ற மாதிரி கேட்கும்போது அப்படி சொல்லிட முடியாது, எனக்கும் இது சந்தோஷம்தான், இதுக்கு நானும் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் எப்போ முடியுன்றது தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது எப்போ வேணாலும் முடியும்,
நீங்கள் எப்போ உங்கள் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரீங்களோ அப்போவே நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஹாப்பியான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடலாம். அதை நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ டிவோர்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறியா? அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீ இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்னைய மாட்டி விட பார்க்காத. கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ரெண்டுமே வேணான்ற மாதிரி ஜங் சொல்ல, இது ரெண்டுமே வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் சமாளிச்சுட்டு இருக்கான். பட் இவனுக்கு வந்துட்டு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி இது எதுவுமே தெரியல. ஆனால் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு இந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ நிறைய பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அடுத்து ஏதோ பெருசாக பண்ணுவான் போல், ஆனால் என்ன பண்ண போகிறான்றது தான் தெரியல. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினும் ஷங்கும் ஏதோ ஒரு டின்னருக்காக போகணுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வாசலுக்கு வந்து இவங்க ஷூலாம் போட்டுட்டு இருக்கும்போது என்னான்னு பார்த்தா ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி நான் இப்போ உங்களை உடனே பார்த்தாகணும், சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி. அந்த மெசேஜ் இவனும் பார்த்துட்டு இல்லை இப்போ நான் வந்துட்டு வெளியே போயிட்டுருக்கேன், என்னால் இப்போ வர முடியாதுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன். இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உடனே வந்து தான் ஆகணும். ஒரு வேளை உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கா, அவகிட்ட சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா சொல்லுங்கள், நானே பேசாமல் அவகிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே நிற்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்கா. இவன் முகம் மாறுறதெல்லாம் பார்க்கும்போதே அவளுக்கு புரிஞ்சிச்சு யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, என்னங்க உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கா இப்போ தான் சொல்கிறாங்க, நான் போகணுன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் தனியாகவே போய் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஷாப்பிங்க்கு தான் கிளம்பியிருப்பாங்க போல். அதனால ஷங் வந்துட்டு, இந்தா நீ வந்துட்டு என்னுடைய கார்டை வச்சுக்கோ, இதுலேருந்து நீ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோன்ற மாதிரி கொடுக்கும்போது, இல்லை எனக்கு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது, இப்படி இதை வாங்கிக்கலன்னா நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு நான் நினச்சிப்பேன், இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை மட்டும் கொடுத்துட்டு பாய் ஹனி பார்த்து போன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு செம்ம வெறியாகுது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், கார்டை கொடுத்துட்டு போயிருக்கான்ல, அதையே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ இங்கே ஷங்கு வந்துட்டு நானே பார்க்குறதுக்காக தான் வரான். அவன் என்னடானா அவன் மேலே படுத்துக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அதை பேசுறதுக்காகவா நீ இப்போ அவசரமாக வர சொன்ன, அதெல்லாம் தான் சொல்லிட்டல, கொஞ்சம் டைம் கூட பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் அவசரம் கிடையாது, நீ வெயிட் பண்ணுன்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் இப்படியே என் கூடவே இருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஷங் பார்த்தா, நீ பார்த்துக்கோ நல்லா ரெஸ்ட் எடு, எப்பயுமே நல்லா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். இப்போ காரில் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மெசேஜ் ஃபோனில் வந்துட்டே இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவன் ஹீரோயின் கிட்ட, இந்த ஹனி இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டு வந்தால, அவள் இதுதான் சாக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போட்டு நல்லா தேய்ச்சிருக்கா போல கார்டை. அதனால 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 30,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனாக மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இவனுக்கு பார்த்ததுமே ஐயோ இவன் என்ன மொத்த கார்டையும் ஒரே நாள்லயே காலி பண்ணிட்டு தான் கொடுப்பா போலேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தவன் இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவளுக்கு கால் பண்ணி, ஹனி என்னம்மா ஷாப்பிங்லாம் முடிஞ்சிடுச்சா, கார்டை கொடுத்துட்டு வந்தேன், ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணியிருப்ப போலியே, மெசேஜ் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க சும்மா வீடியோ ஷாப்பிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் எனக்கு நிறைய பொருள் பிடிச்சிருந்ததா, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஷாப்பிங்கில் முழுகி ஏகப்பட்ட பொருளை வாங்கிட்டேன், எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ தான் நானும் போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியாம்மான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கேட்குறான். ஏங்க என்னாச்சு, நிறைய அமௌண்ட் செலவு பண்ணிட்டேனா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் இல்லை, இதில் என்ன இருக்குது, நீ என்னுடைய காசை தானே செலவு பண்ணுற, இதில் என்ன இருக்குது, நான் தானே உனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும், பரவாயில்லம்மா நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு உன்னால் அங்கே வேறு எதுவும் சொல்லவும் முடியலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் காலை. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இங்கே ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு எதுவுமே வாங்கிக்கல, ஃபுல்லாக அங்கே பக்கத்தில் லூஷியா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கா, அவளுக்கு செயின் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு அவளுக்கு தான் பண்ணியிருக்கா போல். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயின்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. லூஷி தான் கேட்குறா, மேடம் எதுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவனே ஒரு ஏமாத்துக்காரன், அவனுடைய காசு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன், உன் ஹஸ்பண்டோட பார்ட்டி நடக்குது, அந்த இடத்துக்கு நீ போயிட்டு மாசா கெத்தா இருக்க வேண்டாமா, ஸோ நீ போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ லூஷியும் பார்த்தா அங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வந்து நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு அங்கே பார்ட்டி கொடுக்குறதே வந்துட்டு இவளுடைய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா வந்துட்டு புதுசாக ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி அவனை ஸ்டார்ட் பண்ண போகிறான் போல் புதுசாக. அதுக்காக தான் அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலிஸ்க்குலாம் வந்துட்டு இவன் பார்ட்டி கொடுத்துட்ருக்கான். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இவன் லூஷி கிட்ட சுத்தமாக சொல்லியிருக்கவே மாட்டான். இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலயமா தான் லூஷிக்கு தெரிய வந்திருக்கும். அதை அவள் ஹீரோயின் கிட்ட சொன்னதுனால தான் நீ போய் அங்கே கெத்தா இந்த மாதிரி நடந்துக்கோன்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவளை அழகாக ரெடி பண்ணி இங்கே அனுப்பி விட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து இவள் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, இவளை வந்துட்டு அங்கே இருக்கவங்க பார்த்துடுறாங்க. டே அங்கே பாருடா உன் ஒய்ஃப் வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கும் போது அவனும் பார்க்குறான். இவளுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. உண்மையாகவே இவன் நம்ம ஒய்ஃப் தானான்ற மாதிரி பார்க்கும்போது, டே போடா அவங்கள போய் கூட்டிகிட்டு வான்ற மாதிரி சொல்லவும் இவனும் வரான்.
எப்படிங்க நீ வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுன்ற மாதிரி இழுத்துட்டே இருக்கா. சரி சரி வான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறான். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்தா இந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அதில் யார் பேசினாங்கன்னு தெரியல. அதை பார்த்ததுமே வந்துட்டு டென்ஷன் ஆகுறான். ஏன்னா இவன் வந்துட்டு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்காக யார்கிட்டயும் வந்துட்டு பணம் ஏற்பாடு பண்ணியிருப்பானா என்னன்றது தெரியல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இப்போ அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல. அது எப்படிடா இப்போ கடைசி டைமில் சொல்ல முடியும்? நான் வந்துட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டியே வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இப்படி சொல்கிறேன்ற மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான். எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. லூஷி தானே ஒய்ஃபு, ஸோ அவள் தானே போய் அவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறா, கிட்ட வந்துட்டு என்னங்க ஆச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரியா டென்ஷனில் நின்றுட்டு இருக்கும்போது லூஷி கேட்டுகிட்டே இருக்கா, என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படிலாம் டென்ஷன் ஆகுறீங்க, விடுங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த போனா இவன் இருக்க மொத்த கோவத்தையும் அவன் மேலே காமிக்கிற விதமா, சும்மா இரு, சும்மா பக்கத்தில் நின்று தோணத்தோணான்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அதை ஏதோ டென்ஷனில் இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் வந்துட்டு இப்படி ஏதாச்சும் பேசிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு தெரியாதனமா அவளை தள்ளிவிட போக அது வந்துட்டு அவன் மேலே அடியாவே விழுந்துருது. அவள் கண்ணத்தில் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருனாடியும் என்னடா இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அதை கூட இவன் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு டேரெக்டாக போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களாம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் அவங்க கூட போய் சேர்ந்து பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கள் லூஷி பாவம் ஒரு மாதிரி கனெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கா. ஆனால் இவன் பார்த்தா சுத்தமாக அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இது இவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினும் ஜங்கியும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்நேரத்துக்கு ஜங்குக்கு கோட் ஷூட்லாம் எது பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜங்கும் இது ஓகேவா அது ஓகேவான்ற மாதிரி வச்சு காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல போல. என்னதாம்மா ஹனி இப்போ உனக்கு பிரச்சனை, இந்த டைமில் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எங்கே என்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்துட்டு என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம 2 பேரும் ஒன்றா போனாதான் உங்களை பற்றின வந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு பொய்ன்னு சொல்லி மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு உங்கள் கையை விட்டு போன பட வாய்ப்புகள்லாம் சீக்கிரமாகவே திரும்ப கிடைக்கும். அது தானே உங்களுக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்ல ஜங்கு பார்க்குறான். பரவாயில்ல, இவன் நமக்காக இவ்வளோ யோசிக்கிறாளேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓகே ஓகே நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இது ஓகேவா அது ஓகேவான்ற மாதிரி அவனும் பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக என்ன ட்ரெஸ் போடலான்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் ஏதோ சிறப்பான சம்பவத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா போல. அதுக்கு தான் வந்து திருப்பி இவனை பலியாடு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான்றது நல்லா புரியுது. ஆனால் அது என்ன ஏதுன்றது தான் தெரியல. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட்டிங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.